ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம புது விதமாக டிஷ் பண்ண போகிறோம். அது என்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிண்டல் பண்ண வேணாம். வாங்க, அது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துலாம். அது வந்து வடை, ரவா உருளைக்கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நான் சமைக்கும் போது கொஞ்சமாக மசிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப அதிகமாக மசிஞ்சு போயிட்டு, சரி அப்படி கொஞ்சம் ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்து கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டேன். சரி சாயந்தரம் டயத்தில் பசங்க செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் ஒரு ரவா எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அப்படி சேர்த்து இப்போ நம்ம அதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, ரவா எல்லாத்தையும் ஒன்றா மசிஞ்சு அது ஒரு சின்ன பாத்திரமாக வச்சுருந்தேன். சரி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு அதில் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வந்திருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இந்த சின்ன சின்ன பீஸாக அந்த வடையை தட்டி போடுவோம். ஏதோ தட்டி போட்டாச்சு. நான் கூட பயந்தேன், புதுசாக செய்கிறமே எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஓகே, ஒரு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி தெரியல என்னமா தெரியல, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.